ஜாப்பனீஸ் ஃபுட்டுன்னு வரும்போது நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ் வந்து சூஷின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நம்ம ஊருக்கு செட் ஆகுமானா செட்டே ஆகும். நான் 2-3 இடத்துல சூஷி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் ஐயோ இது டேஸ்ட்டு சரியில்லை, இது ஒழுங்காக இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அதில் பயங்கர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் சொன்ன சூஷி வந்து அந்த மாதிரி ஒன்று தான். சூஷி வந்து ஆக்சுவலி நீங்கள் சொன்னது கூட ஹாஃப் குக்டாக இருந்துச்சு இல்லையா? ஒரிஜினல் சூஷின்றது என்னென்னா ரா மீட்டாக இருக்கும். அதில் இப்போ ஃபிஷ் இருக்குன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து கரெக்டாக அந்த டெம்பரேச்சரில் வச்சு ராவாக தான் அந்த ரைஸ் கேக் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு மேலே அது வச்சுருப்பாங்க. அது ரா ஃபிஷ்ஷு. நம்மளால் அது சாப்பிட முடியாது, அது எல்லாரையும் சாப்பிட முடியாது. இதே மாதிரி சஷிமின்னு ஒன்று இருக்குது, அது கம்ப்ளீட்டாக ஃபிஷ்ஷு மட்டும்தான். அதுவும் ரா ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். இது கூட சோறு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணாங்க. அந்த சஷிமின்றது சோறில் கூட மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே ரா ஃபிஷ்ஷாக சாப்பிடுவாங்க. ஸோ இதுவும் நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. அது மாதிரி ஜாப்பனீஸோடைய ஃபுட்டில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா பிராத் வந்து நிறையா இருக்கும். போன் பிராத் இருக்கு இல்லையா, போன் பிராத்ன்றது நம்ம ஊர்லேயும் இப்போ சமீபமாக ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்க ஜென்ரலாகவே அந்த பிராத்தில் தான் வந்து, இப்போ நீங்கள் ஒரு கடையில் நூடுல்ஸ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நூடுல்ஸ் வந்து அந்த பிராத்தில் தானே இருக்கும். அந்த பிராத் வந்து இந்த போன் பிராத்தாக தான் இருக்கும், பெரும்பாலும் ப்ரோன் பிராத்தாக தான் இருக்கும். அது ரொம்ப ஹெல்தி தான், ஆனால் அதுலேயும் ஒரு ஸ்மெல் இருக்கும். அதுவுமே நமக்கு வந்து டக்குன்னு நம்ம விருப்பப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ப்ரோன் பிராத்னா இங்கே என்னன்னு சொல்லுவாங்க தமிழில்? நம்ம ஊர்லேயும் போன் பிராத்துன்னு தான் அது பேர் இப்போ இருக்குது. இந்த நிறைய பேர் யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் இப்போ போடலாம் செய்கிறாங்க, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு மாற்றுறாங்க. அங்கே வந்து எப்படின்னா அப்படியே அந்த எக்ஸ்ட்ரா போன் பார்த்தோன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் போன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் அதை வேக விட்டீங்க அப்படின்னா அந்த போனில் இருக்கிறது பூரா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த தண்ணியில் வந்து சேர்ந்துடும். அதை நம்ம என்ன சமையலுக்கு வேணால் செஞ்சுக்கலாம். சரி சரி. யூஸ்வலாக எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்துன்றது. இப்போ நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்தீங்கன்னா பச்சை தண்ணிக்குன்னு ஒரு நியூட்ரியன் கிடையாது, ஆனால் இந்த போன் பிராத்தில் வந்து ஹை ப்ரோட்டீனாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த நூடுல்ஸில் சேர்க்கும் போது என்னென்னா அதில் ஒரு வகையான கொஞ்சம் ப்ரோட்டீனை சேர்த்து எடுத்துருவோம். அது பாடியில் ஈஸிலி அப்சார்ப் ஆகும்.